இது ஈடிவி பாரத் தமிழ்நாடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டைம். தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான இணைய முகவரியை வெளியிட்டார் நடிகர் விஜய். பிடித்திருந்தால், விருப்பப்பட்டால் உறுப்பினராக சேர்ந்து கொள்ளுங்கள் என அழைப்பு. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. தனி சின்னத்தில் விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் தொகுதிகளில் போட்டியிடுவதாக திருமாவளவன் அறிவிப்பு. நடிகர் அஜித்குமாருக்கு மூளை பகுதியில் அறுவை சிகிச்சை என்று வெளியான தகவலுக்கு மேலாளர் சுரேஷ் சந்திரா மறுப்பு. காது பகுதிக்கு கீழே சிறிய வீக்கம் இருந்ததாகவும் சிறிய அறுவை சிகிச்சை மூலம் நீக்கப்பட்டு தற்போது ஓய்வில் இருப்பதாகவும் விளக்கம். தமிழக பெண்ணின் காலில் விழுந்த பிரதமர் நரேந்திர மோடி. தேசிய படைப்பாளர் விருது பெற்ற போது காலில் விழுந்தவரை தடுத்து வணங்கிய பிரதமர். காலில் விழும் அரசியல் எனக்கு பிடிக்காது, தர்ம சங்கடமாக உணர்வதாக கூறிய பிரதமர் மோடி. நாடு முழுவதும் களை கட்டிய மகளிர் தின கொண்டாட்டங்கள். மகளிர் தின பரிசாக வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறைக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. மாமியார் மற்றும் மருமகள் ஒருவருக்கொருவர் ஊட்டிக்கொண்டால் உணவுக்கான கட்டணம் இல்லை. மகளிர் தினத்தையொட்டி அன்பை பரிமாறிக்கொள்ள ஈரோடு தனியார் உணவகத்தில் நூதன போட்டி. கருணாநிதியின் பெயரை வைத்துக்கொண்டு கனிமொழி ஓசியில் வாழ்கிறார். தமிழ்நாட்டில் மோடி வீடு எடுத்து தங்கினாலும் பாஜகவிற்கு ஓட்டு விழாது என கனிமொழி விமர்சித்ததற்கு அண்ணாமலை பதிலடி. கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் குடிநீர் தட்டுப்பாடு. குடிநீரை வாகனங்கள் கழுவ பயன்படுத்தினால் 5000 ரூபாய் அபராதம் என எச்சரிக்கை. 9 வயது சிறுமி படுகொலை சம்பவத்தை கண்டித்து திமுக கூட்டணி மற்றும் அதிமுக சார்பில் புதுச்சேரியில் இன்று கடையடைப்பு. அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஓடாததால் பள்ளி மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் கடும் அவதி. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஈடிவி பாரத் தமிழ்நாடு.